நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராடி வருகின்றனர். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இன்றைய இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் புகுத்துகிறார்கள். நீட் தேர்வை புகுத்தி மாணவ மாணவியருடைய எதிர்காலத்தை பால்படுத்துகிறது. நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது தான். அப்படி மத்திய அரசு கொண்டு வந்த அதே நீட் தேர்வை இன்னைக்கு அதே அரசுல உள்ள அதிகாரி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. குளறுபடியான நிறைய வினாத்தாள் கசிவு நடைபெற்றுள்ளது. இதை மத்திய அரசு எதுக்கும் செவி சாய்க்காமல் இருக்கின்றது. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தொடர்ச்சியாக இளைஞர்களை திரட்டி போராடி கொண்டிருக்கிறது. ஆக கண்டிப்பாக பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தரைக்குறைகளை சந்திச்சு அவங்க அதை கிளியர் பண்ணா போதும், பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக மக்களின் நலன் கருதி மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும். அவங்க அந்த நீட் தேர்வை வெளியிட்டதை தப்பாக வெளியிட்டதுனால தான் அவங்கள பிரச்சனை. அவர் முறையாக வெளியிட்டிருந்தாக்கா அவங்கள ஏன் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க? அவங்க தப்புன்னு இருந்ததுன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியதான் முறை. கல்வித்துறை அமைச்சர் மட்டுமே இதுக்கு சரியான காரணம் கிடையாது. இருக்கிற அதிகாரிகளையும் இது விசாரிச்சு சரியான முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்றிய அரசும் சரி, நம்முடைய தமிழ்நாடு மாநில அரசும் சரி ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்கின்ற நேரத்தில் நிறைய மாணவர்களை மருத்துவ மாணவர்களாக நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்க முடியும். டெல்லியில மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் குரல் கொடுத்திருக்கிறது. இதுக்கு விதை போட்டது தமிழ்நாட்டு மண். நீட் தேர்வு தாள் கசிவு அடைஞ்சதுனால அனைவருமே போராட்டம் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் போராட்டம் பண்ணி பல உண்ணாவிரத போராட்டத்தை சாதனையில் இருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல கண்டிப்பாக தர்மேந்திர பிரதாப்பை இந்திய அரசு பதவி நீக்கம் செய்யணுங்கிறதா நம்மளுடைய கருத்து. நீட் தேர்வை பொறுத்தவரை வினாத்தாள்கள் லீக் ஆகக்கூடாது. ஏன்னா மக்களுடைய கஷ்டங்கள் நிறையா இருக்குது. அதனால அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு கரெக்டான எக்ஸாம் எழுதணுங்கிறது தான் முடிவு சார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு வாய் திறக்காமல் அதற்கு சம்பந்தமான எந்த ஒரு மௌனம் காப்பது என்பது இந்த தமிழக மக்களுக்கு இழைக்கப்படும் ஒரு அநீதியாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆமாம், இதுவரையும் அவங்க வாய் திறக்கலைன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பாக அவங்க சட்டமன்றத்தில் இது பேசியிருக்கணும். இது தாவேக அரசு கூட நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு அரசாக தான் நடைமுறையாக தான் செயல்படுகிறது. நீட்டு சம்பந்தமாக டெல்லியில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழக முதல்வர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக அவர் சொல்ல வேண்டும் ஜோசப் விஜய் அவர்கள். ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குறவர் அவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் தலையிட வேண்டும். பொதுமக்களுக்காக பேச வேண்டும்.